சர்வ முருகார்ப்பணம் அஷ்டால் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். அப்போ சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய தினமும் ஒரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா முருகக் கடவுள். எல்லாத்துக்குமே முருகக் கடவுள் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த முருகன் கோயிலில் வழிபடுறது சிறப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க போகலாம். முதல் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரம் ஆறுபடை வீட்டுல ஒன்றான திருப்பரங்குன்றத்தை ரிஷபம் ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், அதாவது சுக்கிரனின் வீடான ரிஷபம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அடுத்ததாக திருச்செந்தூர். நீங்க போக வேண்டிய யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மேசம் விருச்சகம், செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களான மேசம் விருச்சக ராசிக்காரங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்த படை வீடான பழனி. பழனிக்கு சிம்மம் மகரம், சூரியன் சனியின் ஆதிக்கத்தில் வருவது, அதாவது சிம்மம் மகரம். இந்த ராசிக்காரங்க வந்து பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். தனுசு மீனம் குருவோட ராசி. இவங்க வந்து படைவீடான சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்படும். அடுத்த படைவீடான திருத்தணி. இங்க வந்து கடகம் கும்பம். இந்த ராசிக்காரங்க நீங்க போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்படும். அடுத்ததாக இருக்கக்கூடிய கடைசி படைவீடு தான் பழைமுதிர் சோழர். இங்க வந்து மிதுனம் கன்னி புதனோட ராசியில பிறந்தவங்க இங்க போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். இப்ப நம்ம சொன்ன எல்லா படைவீடுகளுக்கும் இந்த நான் சொன்ன ராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்பு முனையில உங்க வாழ்க்கை மேல் நோக்கி செல்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். என்னுடைய அனுபவத்திலையும் நானும் நிறைய பார்த்திருக்கனால உங்களுக்கு இந்த டிப்ஸை கொடுக்குறேன். நீங்களும் முருகன் அருள் பெற்று நலமோடு வாழ முருகன் அருள் புரியட்டும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. சர்வம் முருகார்ப்பணம்.